பேர் தயாளன் சார். நான் அண்ணா நகர் தொகுதியில் உறுப்பினராக இருக்கேன். 1990லேருந்து உறுப்பினராக இருக்கேன். எங்கள் அப்பா எம்ஜிஆர் கிட்ட டிரைவராக இருந்தவர். நான் அம்மா இது கட்சியில் சேரணுன்னு நான் இப்போ சேர்ந்துருக்கேன். அம்மா வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்கிறேன். அதிமுகவில் உறுப்பினராக இருக்கேன். 90லேருந்து உறுப்பினராக இருந்தேன். இப்போது அம்மா கட்சியில் இணைஞ்சிருக்கிறேன். என் பேர் கணேஷ் பாண்டியன். நான் ஓபிஎஸ் அணியிலேருந்து வந்திருக்கேன். ஓபிஎஸ் அணியில் வடசென்னை மாவட்ட மாணவர் அணி செயலராக இருந்தேன். நான் இப்போ சின்னம்மா கட்சி ஆரம்பிச்சதுனால நாங்கள் எங்கள் முழு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காகவும் ப்ளஸ் எங்கள் இளைஞர்களோட பலத்தை காட்டுறதுக்காகவும் எல்லாருமே சேர்ந்து சின்னம்மா கூட செயல்படுறதுக்காக இணைஞ்சிருக்கோம். நாட்டு நலன் கருதி அம்மாவோட ஆட்சி மீண்டும் வரணுன்றதுக்காக நாங்கள் சின்னம்மாவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். எல்லாருமே எல்லா இளைஞர்களும் சின்னம்மாவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். எங்கள் ஆதரவு எல்லாருமே சின்னம்மாவுக்கு இருக்குன்றதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். இந்த 2026 தேர்தலில் சின்னம்மாவுக்கு எவ்வளோ பலம் இருக்குன்றது, இளைஞரோட பலம் எவ்வளோ இருக்குன்றதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். நான் தேவர் இந்து மக்கள் இயக்கத்தோட மாநில தலைவர். நம்ம தலைமையகம் திருநெல்வேலியில் இருக்குது. நம்ம தென் மாவட்டம் ஃபுல்லாக 10 மாவட்டத்துலேருந்து போஸ்டிங் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். சின்னம்மாவோட விசுவாசி. அதனால சின்னம்மா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகணும் நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால எங்களோட தேவர் இந்து மக்கள் இயக்கத்தில் 5 லட்சம் உறுப்பினர் தென் மாவட்டத்தில் இருக்குது. அதனால நாங்கள் சின்னம்மாவுக்கு ஆதரவு கொடுக்குறோம். என் பேர் அம்மா சிவா. 6 சட்டமன்ற தொகுதி, திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம். நான் கடந்த 5-6 வருடமாகவே அம்மாவோட பயணிச்சுன்னு இருக்கிறேன். 2026 அம்மாவின் தலைமையில் ஆட்சி அமைஞ்சால் தான் தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அம்மா இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியவே முடியாது. அது எடப்பாடியார் நினச்சிட்டு இருக்காரு ஜெயிச்சிருவோன்னு, அது முடியவே முடியாது. சின்னம்மா தலைமை இல்லாமல் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும். விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பணும். மக்கள் விரோத அரசாக இருக்குது. மக்களுக்கான அரசு இது. திராவிட திமுக அரசு கிடையாது.